ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துவ பயணத்தில் கர்த்தர் இதுவரையும் உங்களை பாதுகாத்து, உங்கள் ஆத்மாவை பாதுகாத்து, மீட்டெடுத்து, அநேகத்துக்கும் அநேகமான காரியத்தில் உங்களையும் என்னையும் மன்னித்து இதுவரையும் நடத்தி கொண்டு வந்திருக்கார். அந்த இரக்கத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம்ப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியமும் பாக்கியமான உங்களுடைய அன்பை, உங்களுடைய பரிவை, உங்களுடைய இரக்கத்தை, கருணையை எங்களுக்கு தந்திருக்கீங்க. இதுவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சு நடத்தினீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவருங்கிற வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் உறுதிப்படுத்தி கொடுத்தீங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நாங்கள் காத்திருக்கும்போது, பொறுமையோடு எங்கள் கண்கள் உங்களை பார்க்கும்போது, உங்களுடைய வசனத்தை கேட்கும்போது, உங்கள் சத்தியத்தை வாஞ்சிக்கும்போது எங்கள் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தீங்க. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, தாகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி மன்னிப்பும் மீட்பும் கிடைக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்கப்பா. பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு ஒரு தேற்றவாளர் உண்டுங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யுங்க. முதியோர்களுக்காக, சிறியோர்களுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு மன்னிப்பு உண்டா? என் ஆத்துமாவுக்கு மன்னிப்பு உண்டா? நான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு உண்டா? நான் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டா? நான் பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு உண்டா? என்னை மன்னிக்கிறதுக்கு என் இயேசு மனதாக இருக்காரா? என்னை குணமாக்குறதுக்கு என்னுடைய பலவீன சாபங்களில், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீன காரியங்களில், என் ஆத்துமா பலவீனமாக இருக்கக்கூடிய காரியங்களில் என்னை மீட்கிறதுக்கு எனக்கு ஒரு மீட்பர் உண்டா? எனக்கு இன்றைக்கி மன்னிப்பு கிடைக்குமா பிரதர்? அல்லேலூயா. நான் ஆராதனைக்கு போக மாட்டேன், தொழுது கொள்ள மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், வேதத்தை சத்தியத்தை கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். என் நேசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஜீவன் எனக்கு கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார்னு நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சத்தியத்தை கேட்குறதும் இல்லை, வாஞ்சிக்கிறதும் இல்லை, அதன்படி நடக்கிறதும் இல்லை. என்னை மன்னிப்பாரா? எனக்கு மன்னிப்பு உண்டா? ஐயோ, என் ஆத்துமா சீர்கேடில் இருக்கே, நான் பாவத்துக்கு உட்பட்டிருக்கேனே, நான் எதை செஞ்சாலும் அதனுடைய பின் நோக்கம் ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தில் இருக்கே, என் பாவத்தில் விடுதலை உண்டா? என் வியாதிக்கு விடுதலை உண்டா? எனக்கு கொடிய வியாதி இருக்கே, எனக்கு கொடிய வியாதி இருக்கே, இந்த மரண படுக்கையிலிருந்து எனக்கு விடுதலை உண்டா? எனக்கு மன்னிப்பு உண்டா? என் நேசர் என்னை மன்னிக்கணுமே, என் இயேசு என்னை மன்னிக்கணுமே. நான் எல்லா கதவையும் தட்டி பார்த்துட்டேன், எனக்கு எந்த கதவும் திறக்கிறது இல்லையே. என் பாரம், என் துக்கம், எனக்கு எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய நெருக்கம், என் அவமானம், சகலத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு வேணுமே, எனக்கு ஒரு மன்னிப்பு வேணுமே. நான் இந்த உலகத்துக்குரியதை பூராமே கேட்டு வாங்கிட்டேனே. ஐஸ்வர்யம் என்கிட்ட இருக்குது. இந்த உலகத்தார் என்னை கனம் பண்ணுறாங்க, என்னை மதிக்கிறாங்க, சகலமும் இருக்குது. ஆனால் உள்பக்கம் என்னுடைய நோய், என்னுடைய பாவப்பிடி, என்னுடைய பரிதவிப்பு, என் இரட்சகர் ஒருவர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். என் உள்ளார்ந்த இருதயம் பேசுது, என் உள்ளார்ந்த இருதயம் எனக்கு சொல்லுது, உன் இயேசு மட்டும்தான் உன்னை விடுவிக்க முடியும். நான் கண்ணீரோட கலக்கத்தோடு இருக்கேன். எனக்கு மன்னிப்பு உண்டா? என்னை மன்னிப்பாரா இயேசு? என்னை மன்னிச்சு எனக்கு சுகம் தருவாரா? உங்கள் ஆத்துமா அங்கலாச்சிக்கிட்டு இருக்கா? உன் ஆத்துமா அங்கலாச்சிக்கிட்டு இருக்கா? உனக்கு இந்த நிமிஷம்
கர்த்தர் உன்னை மன்னிக்க போகிறாரு. கர்த்தர் உன்னை மன்னிக்க போகிறாரு. உன் ஆற்றுமாக்குள்ள ஒரு பலன் உண்டாக்க போகிறாரு. உன் சரீரத்தில் உன்னத கிருபையை உண்டாக்க போகிறாரு. இன்றைக்கி உனக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையின் படகுல கர்த்தர் நங்கூரமாக இருக்க போகிறாரு. பார்க்கலாமா ஒரு வசனத்தை? 103 சங்கீதம் 3 வசனம். 103 சங்கீதம் 3 வசனம். அவர் உன் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இன்றைக்கி பெரிய மன்னிப்பு உண்டாயிட்டு மகனே மகளே. இந்த 3 வசனத்தை வச்சு உனக்கு இன்றைக்கி மன்னிக்க வச்சுட்டாரு. நான் உன்னை மன்னிக்க இருக்கேன், இனி செய்யாத. நான் உன்னை மன்னிக்க போகிறேன், இனி செய்யாத. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமே செய்யாத. நீ சரியாமல் செய்கிற வரையும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் மகனே மகளே. நீ தெரியாமல் செய்கிற வரையும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனி நீ இந்த காரியத்தை செய்யாத. இனி உனக்கு இதில் துணிகரம் உண்டாகக்கூடாது. இனி நீ பாவத்துக்கு அஞ்சணும். உன் வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்க கடவுதுன்னு வேதம் சொல்லுது. நான் இனி பாவத்துக்கு அஞ்சுவேன். ஹல்லேலூயா. இனி நான் வேற எந்த காரியத்தையும் என் சிந்தனைக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். என் சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்த மாட்டேன். என் பாவத்தின் மேன்மை எனக்கு மரணம் உண்டாக்குது. பாவத்தின் மேன்மை எனக்கு கஷ்டத்தை உண்டாக்குது. எனக்கு அது நஷ்டத்தை உண்டு பண்ணுது. ஹல்லேலூயா. நான் வெறுமனையாக கூட இருந்துக்கிடுவேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். பிறரை பாவத்துக்கு உட்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கலக்கத்தோடு இருக்கீங்களோ, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன். நீ பாவம் செய்யாமல் இருப்பியா? நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன். உன் அக்கிரமத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கேன். உன் கொடிய பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கேன். உன் வியாதியிலேருந்து உனக்கு மீட்பு உண்டாக்க தயாராக இருக்கேன். நீ பாவம் செய்யாமல் இருப்பியா? நீ பாவம் செய்யாமல் இருப்பியா? நீ பாவத்தை கண்டு அஞ்சுவியா? ஐயோ, இது என்ன மரண நாசிக்கு தள்ளுதே. வேதம் சொல்லுது, நான் உன்னை மன்னிக்க போகிறேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மன்னிக்க போகிறேன். நீ என்ன பண்ண போகிற? நான் உன்னை மன்னிச்சிருவேன். உன் பாவ கரைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு இனி செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த திட்ட நம்பிக்கை உன் இருதயத்தில் இருக்கா? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இனி நான் இழுப்புண்டு போக மாட்டேன். என்னுடைய சுய இச்சையால் நான் இழுக்கப்பட மாட்டேன். நான் உங்களை நோக்கி பார்ப்பேன்ப்பா. நான் உங்களை நோக்கி பார்ப்பேன். சத்தியத்தை வாஞ்சிப்பேன். எங்கே சத்தியம் கிடைச்சாலும் நான் என் காது, என் செவி அங்கே இருக்கும். அது என் இருதயத்துக்குள்ளே எட்டப்படும். அது ஒரு ரிங்காரமாக என் இருதயத்துக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நான் பாவ இன்மையாக வாழுவேன். பாவத்துக்கு நான் அஞ்சுவேன்ப்பா. நான் தனிமையாக தானே இருக்கேன். யாருக்கு தெரியும்? என் மறைவான காரியங்கள் யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கார். கர்த்தர் ஒருவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் மகனே மகளே. உன் பாவம், உன் செய்கை, உன் சிந்தை, உன் செயல்பாடு எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவர் உன்னை உள்ளார விசாரிச்சுக்கிட்டு இருக்கார். என் பிள்ளை இன்னைக்கு திருந்திடுவானா? என் மகன் இன்னைக்கு திருந்திடுவாளா? என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செஞ்சா, இந்த அற்புதம் நடந்துச்சுன்னா என் பிள்ளைகள் திருந்திராதா? மனம் மாறிட மாட்டாங்களா? இந்த ஒரு சுவிசேஷத்தை கேட்டாது என் மையன் ரசிக்கப்பட்டுற மாட்டானா? இவன்றிருந்து இந்த கொடூரமான காரியங்கள் விலகிறாதா? இவனுடைய வாய் சுத்திகரிக்கப்பட்டுறாதா? இவனுடைய சிந்தை சுத்திகரிக்கப்பட்டுறாதா? இவனுடைய செயலுக்குள்ள பரிசுத்தம் வந்துடாதா? உன்னை அன்னிதினமும் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கார் கர்த்தர். உன்னை அனுதினமும் ஆராய்ந்துக்கிட்டே இருக்கார். உன்னை விசாரிக்க அவர் ஒருவர் உண்டு. உன்னை உற்று கவனிக்க அவர் ஒருவர் உண்டு. அவர் தான் உன் ரட்சகர். அவர் தான் உன் மீட்பர். அவருக்கு நீங்கள் செவிசாப்பீங்களா? அருமையான தேவஜனமே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
இந்த நிமிஷத்தில் அவருக்கு செவிசாச்சு அவருடைய பாதையில் நடக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு செவிசாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக மாறின ஒவ்வொருவரையும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கார். அவருக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், ஐயோ என் மீட்பர் இருக்கார், அவருக்கு நான் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கக்கூடாது, அவரை நான் கோபப்படுத்தக்கூடாது, அவருக்கு ஏற்கனவே ரத்தம் பாயக்கூடிய அளவுக்கு நான் உபத்திரவத்தை கொடுத்துருக்கேன், கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அவர் மனம் நொந்து போய் என்னை திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு நான் நடந்திருக்கேன், இனி நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனி என் மறைவான பாவங்களுக்கு நான் விலகுவேன், நான் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கப்படுவேன், என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு கேளுங்களேன். ஐயா என் பாவத்தை மன்னிங்க, என் பாவம் மன்னிக்கப்படட்டும், என் சுயம் மன்னிக்கப்படட்டும், என் அக்கிரமம் மன்னிக்கப்படட்டும். இனி எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு விலகாதபடி உங்கள் தயவுக்குள்ளே நான் இருக்கணும்ப்பா, உங்கள் இரக்கத்துக்குள்ளே நான் இருக்கணும். கேட்பீங்களா? இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் இந்த கிராஸ் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பையன் வாய் திறந்து என்கிட்ட கேட்பானா, என் மகா என்கிட்ட வாய் திறந்து கேட்பாளா, நான் விடுவிக்க தயாராக இருக்கனே, நான் விடுவிக்க தயாராக இருக்கனே, என் கிருபையை என் பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுக்க நான் காத்திருக்கனே, பலவீன சாபங்கள் வியாதிங்கிற கொடூரம் சகலத்தையும் மாற்றி போட நான் வல்லவராக இருக்கனே, என் பிள்ளைகளுக்கு தேவ சிந்தை இருக்குமா, என் பிள்ளைகளுக்கு தேவ சிந்தை இருக்குமா, ஒரு உச்சிதமான கோதுமை மணியை போல என் பிள்ளைகளை எடுத்து புரோஜனப்படுத்த போகிறனே, என் பிள்ளை உணராமல் இருக்காளே, என் பையன் உணராமல் இருக்கானே, என் வேதனையை புரிஞ்சுக்கிடவே இல்லையே, எத்தனை நாள் நான் என் பிள்ளையை உற்று நோக்கியிருப்பேன் தெரியுமா, இன்றைக்கி என் மகன் மாறிடுவானா, இன்றைக்கி என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருமா, இன்றைக்கி என் வேதத்தை கேட்டுற மாட்டானா, இன்றைக்கி என் ஆலயத்துக்கு வந்துட மாட்டானா, இன்றைக்கி என்னை தொழுது கொள்ள மாட்டானா. எந்த நிமிஷமும் எந்த சூழ்நிலையும் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க அவர் ஒருவர் மாத்திரம் உண்டு. உங்களை விசாரிக்க அவர் ஒருவர் மாத்திரம் உண்டு. உங்களை விசாரிக்க அவர் ஒருவர் மாத்திரம் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாரு வரப்பா, யாருக்கும் கிடைக்காத ஈவு ராஜா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஈவு, அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பேசிய வார்த்தையால் உள்ள கரை, எங்கள் சிந்தனையில் உள்ள கரைகள், என் கையில் உள்ள கரைகள், என் பாவம் மிகுதியான ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு மன்னிச்சு இந்த திங்கக்கிழமையிலிருந்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி. சகல பலவீனங்களையும் மாற்றி ஒரு புது பலனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை பிள்ளைகளை மன்னிச்சிட்டீங்க. விசேஷமா மோசை கூடாரத்துக்காக, மோசை கூடாரங்கிற சின்ன ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த கிராஸ் டிவிக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இந்த சேனலுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. சகலமும் நன்மைக்கு எதுவாக செஞ்சு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.